to the channel Middle Class Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு pore tightening toner அத பத்தின ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரிவ்யூவா உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். நான் சொந்த காசை போட்டு வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூவா போடுறேன். அந்த டோனர் பேர் என்னன்னா பயோட்டிக் பயோ குக்கும்பர் டோனர். இந்த டோனர் பற்றின ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது எங்கெங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த டோனர் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்ட்ஸில் நிறைய கிடைக்கும். ஓரளவுக்கு பெரிய சூப்பர் மார்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே கிடைக்கிது. அப்புறம் உங்களுக்கு சரணா ஸ்டோர்ஸ் அதை மாதிரி கிடைக்கிது. சரணா ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு இது 175 rupees இது ஒரிஜினல் ரேட்னா உங்களுக்கு 145லேருந்து 145க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிது. ஆன்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4.2 ரேட்டிங் இருக்குது, நைக்காவில் வந்து 4.3 ரேட்டிங் இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்காக. உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து 135 rupees அது மாதிரி 120 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் போகுது. நீங்கள் ஆஃபர்ஸ் போகும்போது வாங்கிக்கோங்க. இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட் தான். பயோட்டிக் ரேஞ்சில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இதோட பேக்கேஜிங் வைஸ் பார்க்கலாம். எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங் வரும். நான் தொலைச்சிட்டேன். மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோ ஃபேன்சியான பேக்கேஜிங் எதுவும் கிடையாது. வெறும் கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே இந்த பாட்டில் வரும். இந்த பாட்டில் ரெண்டுமே ஃபுல்லாகவே மூடியும் சரி, உங்களுக்கு கீழே பாட்டிலும் சரி, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வருது. இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்குது. உள்ள ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுது. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இதுக்கு. நான் இவ்வளோ தூரம் பாருங்கள், இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ சொல்கிறேன்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இருக்குது, அப்புறம் ப்ரைஸ் வைஸ் மித்ததெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது 120 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 175 rupeesக்கு கொடுக்கலாம். 3 years செல்ஃப் லைஃப் இருக்குது இதுக்கு. அப்புறம் இதில் வந்து போர் டைட்னிங் டோனர் வித் ஹிமாலயன் வாட்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர் டைட்னிங் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுது. நான் இதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதுக்கு முன்னாடி மித்த விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு போட்டிருக்காங்க. நிஜமாலே உங்களுக்கு இது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இருக்குது. எனக்கு இது ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு இது ஃபீல் ஆகுதா இல்லையான்னு. ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு, எனக்கு அந்த ஆயில் செக்ரீஷனை வந்து சீபம் செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஃப்ரெஷ் அண்ட் அப்படியே கொஞ்சம் பிரைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. இதில் வந்து இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா போர் டைட்னிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காம்ப்ளெக்ஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. உங்களுக்கு பின்னாடியே வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ளை இன் காட்டன் பேட்ச் ஆர் வாஷபிள் காட்டன் கிளாத்து, வைப் இட் ஜென்ட்லி ஆஃப்டர் கிளென்சிங் ஃபேஸ் அண்ட் நெக் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இன்னொன்று என்னென்னா இதில் ப்ளஸ் வந்து பேரபன் ஃப்ரீ. இன்னொன்று இது 100% ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. 100% ஆயுர்வேதிக் பயோட்டிக் எக்ஸ்ட்ராக்ட்ஸால் எடுக்கப்பட்ட ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா எப்பயுமே சொல்கிறது பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு வந்து ப்ராடக்ட் ஒத்துக்காமல் ரொம்ப சிவியரான ஸ்கின் ரியாக்ஷன்லாம், அலர்ஜி ரியாக்ஷன் அது மாதிரிலாம் வருது. ஸோ நீங்கள் எது பண்ணதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகலை இல்லை அலர்ஜி ரியாக்ஷன் ஆகுதுன்னா 10 minutesல உங்களுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். எரியறது, ஏதாவது உங்களுக்கு அரிக்கிறது, அந்த மாதிரி இச்சினஸ் ஏதாவது வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1 day ஃபுல்லாக லீவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது அப்படின்னா ஒரு 10 minutes to 20 minutes வந்து லீவ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு அது எந்த இச்சினஸும் கொடுக்கல, எந்த பிம்பிள்ஸும் வரலை அப்படின்னா நீங்கள் அதை மேற்கொண்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இதில் காட்டன் நீங்கள் என்ன பண்ணால் பேசிக்காக ஃபஸ்ட்டு டோனர்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். டோனர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிடிஎம் ரொட்டீன் சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி ஸ்கின் வேணும்னா இந்த சிடிஎம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், டோனிங்கிற ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க. நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஸ்கின்ல நிறைய அழுக்கு வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி இருக்கும். நம்ம அது வரைக்கும் நம்ம போயிட்டு
எடுக்கணும்னா நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த டோனரை வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துப்பாங்க. இது ஏன் பண்ணணும், அதான் மூஞ்சி கழுவிட்டோமே அப்படின்னு. நீங்கள் வேணா ஒரு தடவை டோனர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டோனரை ஒரு காட்டனில் ஊற்றிட்டு மூஞ்சில் ஒரு வாட்டி நீங்கள் மூஞ்சி கழுவுன உடனே கூட சொல்கிறேன், நல்லா வைப் பண்ணி பாருங்கள். அதுலேயும் அழுக்கு வரும். நம்ம மூஞ்சி கழுவினதுக்கு அப்புறமும் அழுக்கு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கும். அதை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டோனிங் யூஸ் பண்ணணும். இன்னொன்று, உங்களுக்கு pH லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கும் தான் நம்ம நார்மலாகவே டோனர்ஸ் இதுக்கெலாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக இந்த டோனர் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு போர்ஸை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணுதுங்க. நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து பிம்பிள்ஸ், போர்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு பிம்பிள் வந்ததுன்னா அந்த பிம்பிள் சும்மா போகாது. என்ன பண்ணும், ஒன்று டார்க் ஸ்பாட்ஸ் வரும். டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் போனதுக்கப்புறம் ஓட்டையாக போர்ஸாக ஆகிடும். அந்த போர்ஸை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் அதனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு சொல்லாதீங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய பள்ளமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 2-3 மாதம் யூஸ் பண்ணணும். 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை நீங்கள் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன போர்ஸாக இருந்ததுன்னா மட்டும் 1 மந்த்தில் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் மார்னிங்கும் நைட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் அப்ளை பண்ணணும். இதுதான் பேசிக்காக இந்த டோனரோட விஷயமே. இப்போ இந்த டோனரோட கன்சிஸ்டன்சி பார்ப்போம். இதோட மூடி உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஓட்டை போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஊற்றுறது கொடுப்பாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில். ஏன்னா நம்ம கரெக்டான அமௌண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து விழுது, எக்ஸ்ட்ராவாக ரொம்ப விழாமல். இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். டோனர் முக்கால்வாசி எல்லாமே வந்து உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கும். எப்படி காமிக்கிறது, அப்படியே தண்ணி மாதிரி கொட்டும். லைட்டிஷ் க்ரீன் கலரில் தான் இந்த டோனரோட கன்சிஸ்டன்சி இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் தெரியல. இது இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கு காட்டன் ஊற்றி பார்த்தா அந்த லைட்டிஷ் க்ரீன் கலர் தெரியும். ஆனால் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அது தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டிஷ் க்ரீன் கலர். கேமரா சும்மா ஆகுதா? லைட்டிஷ் க்ரீன் கலர், ரொம்ப மைல்டான க்ரீன் கலருங்க. இது அவ்வளோவா பார்த்தா தெரியாது. இப்படி தான் இருக்கும். இந்த டோனரை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி லைட்டாக நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு விட்டுடணும். நீங்கள் லைட்டாக ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜும் கொடுங்க. நிறைய பேர் நம்ம மசாஜ் கொடுக்காம விட்டுருவோம். மசாஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், ஈஸியாகவும் அப்சார்ப் ஆகிடும். எப்பவுமே டோனர் போட்ட உடனே ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே வந்து இது அப்சார்ப் ஆகிடும். மித்தபடி உங்களுக்கு வேறு எந்த ஸ்டிக்கி ஒரு மாதிரி ஏதோ ஒன்று போட்டா மாதிரி அப்படியே பிசுன்னு ஒட்டுற ஃபீலிங்கு, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு மாதிரி டாக்கியாக இருக்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. இது ஒரு ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குங்க. அந்த ஹிமாலயன் அந்த ஒரு வாட்டர் போட்டிருக்காங்க. அது என்ன வாட்டர், ஹிமாலயன் வாட்டர்னா எந்த வாட்டரையும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது. இந்த குக்கும்பர் ஸ்மெல் லைட்டாக வருது. அப்புறம் ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இது போட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அந்த ஸ்மெல் வந்து வேனிஷ் ஆகிடுது. அது இருக்க மாட்டேங்குது. மித்தபடி இதில் குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பயோ குக்கும்பர் திஸ் ரெஃப்ரெஷிங் pore tightening toner brings the complexion into perfect pH balance, helps to keep the skin its purest state அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கனால நான் சொல்கிறேன், ஸ்கின் pH லெவல் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுது. இன்னொன்று குக்கும்பர் வந்து நார்மலாகவே அதோட குணங்களில் ஒன்று வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணோன்னா உங்களுக்கு சன்டான் ஏதாவது இருந்தது இல்லை ஏதாவது டெட் ஸ்கின் செல்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த லேயரை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு புது லேயர் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் ரொம்ப ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறாது. இருக்கிற கலரே இருப்பீங்க. 1 இல்லை 2 டோன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். மித்தபடி இல்லை குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இன்னொன்று, இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, லீக் ஆகாது. நீங்கள் என்ன தான் ஷேக் பண்ணாலும் இது லீக் ஆகாது. அதனால் இதை நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறங்க இதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக்கலி பியூர் இது. அப்புறம் இதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. இது டெர்மாட்டாஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் இன்னொரு தடவை சேஃபர் சைட் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று, அனிமல் டெஸ்டர் ரொம்ப ஒரு பிக் இது.
தம்ஸ் அப் கொடுக்கலாம். அனிமல் ரெஸ்டட். இன்னொன்று வந்து இது வீகன் ப்ராடக்ட், அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம் நம்ம. இதில் இதுலேயே ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் நாட் எ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இட் ஹாஸ் அன் எய்தர் தெரப்பிட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது காஸ்மெட்டிக்கல் ப்ராடக்ட் கிடையாது, நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரப்பிஸ்க்கு மட்டும்தான், அதாவது நமக்கு போர்ஸ் இருக்குன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு சரியாயிடுச்சுன்னா நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு டோனர் இது பிடிச்சிருந்தா இதே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, ஹனி வேரியண்ட் இருக்குது, அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா குட் டு கோட் திஸ். இது ரொம்ப நல்ல டோனர். நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஆயில் கண்ட்ரோல் ஆகுது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே ஐயோ இது இனிமேல் இதுதான்ப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்ச டோனர். நீங்கள் இந்த அளவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன்னு. இவ்வளோதான் இருக்குது லிட்ரலாக, இவ்வளோ இந்த அளவு தான் இருக்குது. இது காலி பண்ணக்கூடாது, கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சால் தான் போய் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்